ஹாய்டா மாஃபியா. அதோட நெக்ஸ்ட் பார்ட் பூனை பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ எழுந்துக்குறான். ஏய் வயன் எழுதுற, திரும்பி படுக்கிறீங்க. பொண்டாட்டி எழுந்துரு. வி கொஞ்ச நேரம் ரசகுல்லா அப்படி சொல்லும் போதே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்படி கூப்பிட்டா என்னமோ பிடிச்சிருக்கு. வீயை பார்க்குறீங்க. இப்போ ஏன் அப்படி கூப்பிட்டீங்க? என்ன அதுவா? எனக்கு உன்னை பார்க்க அப்படி தான் கூப்பிடணும் போல இருந்ததா. அதுதான் சாஃப்டா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணு கீழே போக அவன் ஃபேஸை கப் பண்ணி எங்கே பார்க்குறீங்க நீங்கள்? நீ தானடி ஏன் கூப்பிட்றேன்னு கேட்ட. சொல்ல வேண்டாமா? அது அங்கே பார்க்காம சொல்லுங்க. பார்க்காம சொல்லணுமா? அங்கே பார்த்ததுனால தானடி அந்த பேரே வச்சேன். சீ இல்லை எனக்கு புரியல. அப்படியே சொல்லும் போதே அவன் பெட்ஷீட்குள்ளே கை வச்சு செஸ்ட்டுக்கு மேலே இது பார்க்கும்போது எனக்கு ரசகுல்லா மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் அந்த பேரை வச்சான். இன்னும் 2 வயதாயிடுச்சா? என்ன சொல்கிறீங்க? கையெடுங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க. நீ இப்படி பார்த்துட்ற இங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட இருக்கிறான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதை சொல்லிட்டேனே. இது இல்லை, அதுக்கான ரீசன் உண்மையை சொல்லுங்க. இது இல்லையா? எப்படி சொல்கிற நீ? இது பார்த்ததுனால தானே எனக்கு அந்த பேரை வச்சேன்னு சொன்னீங்க. அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன ஒரு 1 month அப்படி இருக்கும், ஒரு 1.5 month அப்படி இருக்கும். நீங்கள் ஏன்னா மனசை பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய செஸ்ல உங்கள் ஃபேஸ் வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஹெய்யாக இருக்கு. ஸோ அவன் சிரிச்சுட்டே விட்டுட்டு அப்புறம் சொல்ல கண்டினியூ பண்ண. வைக்கப்பட்டது போதும். நான் வைக்கலாம் பரல. சரிடி சொல்ல. அதான் அவ்வளோ நாள் தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே இன்ஃபேக்ட் நீங்கள் என்னை பார்த்து நெக்ஸ்ட் டேவே இந்த நேம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு கேட்குறேன். எனக்கு கரெக்டான ரீசன் தெரியும் ஏன் நான் அப்படி கூப்பிடுறீங்கன்னு. அப்படி சொல்லிட்டு க்யூட்டா அவனை நிமிந்து பார்க்க அவன் லைட்டாக பின் பண்ணி அவங்க ஃபோரில் ஒரு பச்சாக்கு வச்சுட்டு என்ன சொல்லலாம்? நீங்கள் ஏன் அதை சொன்னீங்கன்னு அதை சொல்லுங்க. சரி அதுதான் சொல்கிறேன். கிட்டவா. கிட்ட தான் உட்காந்துட்ருக்கேன். இங்கே கேப் இருக்குடி, இன்னும் க்ளோஸாக வா. உங்களை கிட்ட இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? உங்களை பார்த்ததா அது எப்படி எனக்கு மறந்து போக்கும்? அன்னைக்கு ஒரு ரூமில் லைட்டே இல்லை, டார்க்காக இருந்ததா? ஆமாம், அம்மா வந்துடுவாங்கன்னு நான் தான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சேன். விண்டோ லைட், மூன் லைட் இருக்கும்ல, ஸோ அது ரொம்ப இருட்டாக இருக்குன்னு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை தாண்டி சொல்ல வரேன். அந்த மூன் லைட்டில் பார்க்கும்போது இது ரெண்டும் என் கண்ணுக்கு ரசகுல்லா மாதிரி தெரிஞ்சுது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அன்னைக்கு நைட் டைம் நீ நைட் வேர் போட்டிருந்த. அப்போது மேடம் இல்லை 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 போதும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டில் உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு தலையை ஆட்டிட்டே போதும் 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 அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. நீ தானடி கேட்ட, விட்டுருந்தா அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருப்பேன். கிஸ் பண்ணல, அங்கே கை வைக்கணும்னு தோணுச்சு. என்னடி போதும் போதும் விடுங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன் இரு. வேண்டாமா? அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இதை நீ என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாதோ? தப்பு தான், விடுங்க. நான் வேறு ஏதாவது ரீசன் இருக்கும்னு நினச்சேன். வேறு ரீசனா? ஐயோ அதை விடுங்களே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் பெட்ஷீட்டை உங்களை சுற்றி டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸோட போ,
இதை பெட்ஷீட் இல்லாமல் நீங்கள் வேறு உள்ள எதுவும் போடலை மேடம். ஸோ அப்படியே பார்த்தோன்னா மைண்டு சேஞ்ச் ஆகும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு புரியுது விடுங்க. குளிக்க போயிடுறீங்க, டைம் இப்படியே போயிட்டுருக்கு. வி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க. வி உங்களுக்கு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், இதை போட்டுக்கோ. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வெளில போகிறோம். வெள்ளையா? எங்கே? ஏண்டி எங்கன்னு சொன்னாதான் வருவியா? நான் புருஷன்டி, எங்கே கூப்பிட்டாலும் வரணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. அவங்கக்கிட்ட எதுக்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும்? நான் கூப்பிடுறேன். வி பெர்மிஷன் இல்லைன்னா பெர்மிஷன் இல்லை. 2 நாளாக நான் வீட்டுக்கு போகல அப்படி சொன்ன உடனே அம்மாவுக்கு கால் பண்ண அழுதாங்க. அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஒயன் போய் கிளம்பு. வி போய் கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு முறைக்க நீங்களும் ரெடி ஆகிட்டு வரீங்க. அவன் கால் பேசிட்டே கையை பிடிச்சி வெளில கூட்டு போகிறான். கை வலிக்குது வி. உங்கள் கையை பார்க்குறான். சாரி, இன்னுமா அடி வலிக்குதோ? இல்லை, எனக்கு பெயின் எல்லாம் போயிடுச்சு, இங்கே மட்டும் லைட்டாக வலிக்குதோ, அதுவும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்களா அப்படின்னு அவனை பார்க்க. சாரி பபலா. அவங்க இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டான். ஸோ கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. வி அப்படின்னு கூப்பிட்டு அவனை சுரண்டுறீங்க. அவனும் பார்க்குறான். உங்கள் மொபைல் கொடுத்தீங்கன்னா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன். முறைக்கிறான். இல்லவே அம்மா கிட்ட பேசலை, அம்மா அழுதாங்க. நான் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மொபைல் கொடுக்குறான். நீங்களும் கால் பண்ணி அம்மா கிட்ட பேசுகிறீங்க. ஏய் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு வா. ஆல்ரெடி 3 days ஆச்சு நீ வீட்டுக்கு வந்து, எங்கடி போய் சுற்றிட்டு இருக்க? அம்மா சொல்கிறது கேளும்மா, நீங்கள் பயப்படுவீங்கன்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணுறியா? இங்கே பாரு, அப்பா கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆல்ரெடி அவர் கேட்டுட்ருக்காரு நீ எங்கே காணோன்னு. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்துடு. அம்மா இம்பார்ட்டன்ட்மா, ஒரு சர்ஜரி, நான் வெளில போயே ஆகணும். சர்ஜரி வெளியே போகணுமா? சரி, உன் கூட யாரெல்லாம் வராங்க? இங்கே யார் கூட்டிகிட்டு போகிறா? எந்த ஹாஸ்பிட்டல்? எத்தனை மணிக்கு போகிற? எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவ? நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் வீயை மூஞ்சி பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் மொபைலில் மியூட் போட்டு நான் இன்னொரு நாள் வரட்டும்மா அப்படிங்கிற மாதிரி பிள்ளை கடிக்கிறான். இல்லை வி, அம்மா திட்டுறாங்க வி அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட பேச டென்ஷனாக இருக்கு. போயா நீங்கள் பாரு, என்னால் என் வீட்டுக்கு போக முடியாது. அங்கே போனேன்னா கண்டிப்பாக ஒருத்தனை நான் கொலை பண்ணிடுவேன். என் கோவம் தனிகிற வரைக்கும் நான் தனியாக இருக்க முடியாது, நீ என் கூட இரு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம காண்டா இருக்கு. அங்கே போனேன்னா கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணுருவேன். ஆனால் அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். என் முதுகில் குத்திட்டான். அவன் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டான். பட் நான் எங்கிறது வெளியே போயே ஆகணும். சரியான டென்ஷனில் இருந்தேன்டி. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. சரி, பார்த்தா கூப்பிட்றாளா? கிளம்பு. என் கூட நீ வர வேண்டாம், கிளம்பு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், கிளம்பு. சாரி வரைஞ்சன்னு வச்சுக்கியா அப்படிங்கிற மாதிரி கையை எடுக்கிறான். சாரி. உங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. வீக்கிட்ட கொடுத்து நான் எங்கே போகல. அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. யார் சொல்கிறீங்க? யாரை மர்டர் பண்ணுறீங்க? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. ஏன் உங்களை மர்டர் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க அவன் சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். வே எதுனா ப்ராப்ளம்மா? உங்கள் கையை எடுத்து உன் செஸ்ஸில் வச்சுட்டு எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ என் கூட இருந்தானா அது எனக்கு தெரிய மாட்டேன்னுட்டே. ரீசெண்டாக என் அங்கிள் இறந்துட்டாரு. அச்சோ, என்னாச்சு உங்களுக்கு? அங்கிள் இருந்தாங்களா? கட்டி பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. என் அங்கிள் இறந்துட்டாங்க. அந்த சமயத்து கூட நான் ஒன்று தான் தேடினேன். நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். இப்பயும் நான் உன்னை தாண்டி தேடுறேன். நீ என் கூட இரு, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டில் போகும்போதோ அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். என்னன்னா ஜேக்கிக்கு ஏதோ மாதிரி டேஞ்சர்
அவனுக்கு ஆபத்து வர மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அவன் கால் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அவன் ஜேகேவை அதே அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அவன் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் மொபைலை வச்சுட்டு வீக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படி தோணுது. பயம்தான், பயம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கு. என்ன பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியல. வீக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் ஜேகேவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறான். ஏன் இவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாரு. ப்ளீஸ் கொஞ்சம் பயமாக இருக்கு வே அப்படின்னு நீங்கள் அழுதுட்டே உங்கள் சிஸ்டரை பார்க்குறீங்க. இன்னும் படுத்துட்டு தான் இருக்கா. அவகிட்ட போயிட்டு அவள் கையை பிடிச்சி பயன் ஐம் சாரி, நான் நாங்கள் விட்டுக்க கூடாது, ப்ளீஸ் பையன் போகிறேன் அது இதுன்னு எதோ சொல்லும் போதும் விட்டுக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு நான் தான் பண்ணேன். ஐம் சாரி என்ன ஆச்சுடி வன் அப்படின்னு உங்கள் வாட்சை பார்க்குறீங்க. ஒன் ஹவர் நீ ரெக்கவர் ஆகிடுவேன். கண்டினியூஸாக அழுந்துட்டு சமூகம் வந்துருச்சு. இத்தனை வாட்டி வீக்கு கால் பண்ணி அவன் எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. ஒரு அர்ஜென்ட் கூப்பிட்டா கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்கல்ல. எங்கே தான் இருக்கீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணன்னு திட்டி அவனுக்கு மெசேஜ் அனுப்ப அவன் ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கான். அவன் பக்கத்தில் யான் இருக்கான். எதுக்கு நீ போல, எங்கேயாவது போனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஜேகே எப்படி நீ தனியாக விட்ட? அதுவும் அவன்டா என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியல. ஜேகே கண் முழிச்சா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் தெரியும். அண்ட் ஒரு சின்ன பையன் அவன் மேனேஜ் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும். அறிவு இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்ட. இந்த டைம் மெசேஜ் சவுண்டு ஓபன் பண்ணி பார்த்தா நீங்கள் அனுப்பியிருக்கீங்க நிறைய மிஸ்டு கால்ஸு, ஏகப்பட்ட கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணா கண்ணா பின்னான்னு கத்துறான். இவ்வளோ ஒருத்தி என்ன பிரச்சனையில் இருக்கும் கூட தெரியாம ஜேகேவை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வெளில வந்து பைக் ஆன் பண்ணி அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அவ்வளோ கோவமா விண்டோவில் ஏறி உள்ள வந்து ஃபோன் எடுக்கலன்னா தெரியாதா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கேன்னு அப்படின்னு கத்தும் போது வந்து அவனை ஹக் பண்ணிட்டீங்க. அப்படி சைலண்ட் ஆயிட்டான். திரும்பி அழுவுறீங்க. இவன் என்னாச்சா, எதுக்கிட்டு இப்படி அழுவுற அப்படின்னு அவன் பார்க்கும்போது பெட்டில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. இவன் தங்கச்சி இருக்கும் போது என்னை கூப்பிட்டுருக்கடி, என்னாச்சு? வெளில போலாம், தூங்குறா போல, எழுந்துக்கு போறான், கத்தாதடி அழாத அப்படின்ற மாதிரி உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகலாம். அப்படி பார்க்கும்போது அவன் ஷோர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சி அங்கே அனுப்பி இருக்கவே கூடாது அப்படின்னு அல்ல அப்படி ஃப்ரெஷ் ஆயிட்டான். என்னடி வளர, நீ என்ன தப்பு பண்ண? அவனை நிமிந்து பார்க்குறீங்க. திரும்பி உங்க கண்ணிலெல்லாம் அவ்வளோ தண்ணி ஊத்திட்டு இருக்கு. ஏய் புண்டாட்டி எதுக்கு அழுவுற, இப்படி அழுவுற, என்னடி ஆச்சு, இதெல்லாம் ப்ராப்ளமா? என் தங்கச்சிய யாருன்னு தெரியல, அவகிட்ட தப்பா நடந்துட்டு அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு புரிஞ்சிருது. உங்களுக்கு அது சொல்ல கூட வரல. டைட்டா பிடிச்சிட்டு ஏ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, பயப்படாதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லவே ஃபுல்லாக நான் அவளை செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கான். அவனுக்கு என்ன பேசுது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. சரி அழாத இதுக்கடி இப்படி அழுற, ஒன்றும் இல்லை, பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாதுவே, சின்ன பொண்ணு, அவகிட்ட போயிட்டு இப்படி தப்பா உங்களால எதுவும் பேசவே முடியல. அவன் பண்ணி காம் பண்ணி இங்க இருந்து வா வெளியே போலாம், எழுந்துக்கு போறா அப்படிங்கிற மாதிரி உங்களை தனியா கூட்டிட்டு வந்துட்டான். அவன் பைக் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க, இன்னுமே அழுதுட்டே இருக்கீங்க. அழாதடி, உங்க ஃபேஸ கப்பானி இப்படி அழாத. அவ எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துப்பா. ஏதாவது சாப்பிட்டாளா? தெரியல. எங்க போயிருந்தா? நான் 3 நாளா வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் உங்க கூட தானே இருந்தேன். நான் கூட இருந்தேன்னா நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவ என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா, என்ன சொல்லிருப்பா. ஏன் தப்பு தான். அவன் உங்களை கிஸ் பண்றான். புயன் திரும்பிட்டு இருக்கீங்க. கட்டி பிடிச்சிட்டு எங்க பாரு, அதை என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிறேன்டி. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா?
ம், ம் அப்படின்னு வேகமா தலையாச்சுங்க. நான் பாத்துக்கிறேன். அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா. ஏய், அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லாத. நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கண்டி அப்படி சொல்ல அவன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்கீங்க. இதுல உன் தப்பும் உன் தங்கச்சி தப்பும் எதுவுமே கிடையாது. அவன் மட்டும் என் கையில கட்டுச்சான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இவ எங்க போறா, என்ன பண்றா, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சொல்லு. திருன்னு முழிக்கிறீங்க. என்னடி, ஏதோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்ப கூட போலன்னு சொன்னியே, உண்மையா போய் அவன்? அது 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 அவங்கிட்ட சொல்லவே தயங்குறீங்க. சரி விடு, எதுவும் சொல்ல வேண்டாம். கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட் வாங்கி உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான், நீங்களும் சாப்பிட்றீங்க. நெக்ஸ்ட்டு அவள் ஒரு பார்சல் வாங்கி அவள் எழுதுக்கிட்டானா அவளுக்கு கொடு. உங்கள் கை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரூமில் விட்டுட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் கால் பண்ண எடுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் நார்மல் தான். என்னாச்சு? இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஃப்ரெண்டுக்கு. அச்சோ, என்னாச்சு? நான் வந்து பார்க்கட்டுமா? இல்லை டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன், அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ உன் கை எப்படி இருக்கு? என் கை ஓகே தான். கேர்ஃபுல்லாக இரு, நான் வந்துட்டேன். அவன் அங்கேருந்து கிளம்புறான். கிட்ட பேசுனதுலேருந்து நீங்கள் நார்மல். இங்கே நெக்ஸ்ட்டு போலீஸ் தான். ஒரு குப்பை தொட்டியிலேருந்து இயர்பட்ஸை போலீஸ்காரங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தூக்கி போட்டிருப்பீங்க, அது ரெண்டுத்தையும். அதை எடுக்கிறாங்க. எங்கேருந்து சிக்னல் வருது? குப்பை தொட்டியில். இங்கே அவள் தூக்கி போட்டிருக்கானா, அவள் ஜிகியை கூட்டிகிட்டு எங்கே போயிருக்கா? அங்கே ஒரு போலீஸ் டீமே வந்து நின்றுட்டுருக்கு. ஒயன், என்ன பண்ணிட்டு இருக்க ஒயன் நீ அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் அடிச்சுக்கும் போது அவனுக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி, ஹலோ சார், இங்கே இருக்க கேமராவில் பார்த்ததுல ஒயன் ஜிகேவை தூக்கிட்டு போயிருக்கா. அதான் தெரியுமேடா, வேற ஏதாவது சொல்லுங்களேன். அது இல்லை சார், ஜிகே பாக்கெட்லேருந்து ஒரு மொபைல் எடுக்கிறா, அதில் இந்த கால் அட்டன் பண்ணி பேசினதுலேருந்து தான் ஜிகே வேற மாதிரி நடந்துக்கிறா. என்னடா வளர்றீங்க? ஆமாம் சார். இன்ட்ரெஸ்டிங். அப்போது ஒயன் நம்மளுக்காக ஒர்க் பண்ணல, அவ பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. நம்மளுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. சார், இதை உடனே நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். மேபி யாராவது ஒயனை த்ரெட்டன் பண்ணியிருந்தா. என்னடா உளர்ற? த்ரெட்டன் பண்ணியிருந்தா சரி, ஓகே. அகெயின் அந்த வீடியோவை பாரு. அவங்கிட்ட பேசும்போது ஒயனோட ஃபேஸ் ரியாக்ஷன், ஷீ இஸ் நார்மல் சார். சூப்பர். நார்மல், சிம்பிள். ஒயன் நம்மளுக்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னு திங்க் பண்ணும்போதே ஜேகே உங்களை கேர் பண்ணியிருப்பான். சடனாக அது அவன் மைண்டுக்கு வந்து, இவ நம்ம கிட்ட மட்டும் ஆக்ட் பண்ணுறாளா என்ன, ஜேகேவை கொலை பண்ணணும்னு நம்ம கிட்ட இருந்து காப்பாற்ற ஜேகேவை. ஹே, டபுள் கேம் ஆடுறா புள்ள. இப்பயே அவ எங்க தூக்கிட்டு போற, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜீப்ல ஏறி உட்காந்து, ஒயின் வீட்டுக்கு வண்டி விடு. சார், அங்க எதுக்கு சார்? அப்போ ஒயின் அங்கதானே இருப்பா ஜேகே வச்சுட்டு. என்ன சார் வளர்றீங்க? ஜேகே கூட்டிட்டு அது எப்படி சார் அவ அங்க கூட்டிட்டு போப்பா, நம்ம அங்க வருவோன்னு அவ கெஸ் பண்ணிருக்க மாட்டாளா? அப்படி சொல்லும் போதே ஜீப் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஓத்தா, என்னதான் பண்றோம் ஒயன் நீ? உன்னை நம்பினதே வேஸ்ட்டு. இப்போ நீ எப்படி இருக்க? அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜிகேவை எங்கே கொண்டு போயிருக்க? உண்மையாக உனக்கு ஜிகேவில் ரிவெஞ்ச் எடுக்கணுமா, இல்லை எங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறியான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மண்டையை பிச்சுக்கிறானுங்க. ஃபோன் எடுத்த, சரி நான் சொல்கிறதெல்லாம் செக் பண்ணான். வயன் அந்த காரை எங்கெங்கெல்லாம் கொண்டுட்டு போனான், லாஸ்ட்டாக எங்கே போய் ஸ்டாப் ஆச்சோ எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இங்கே ஜேகே கிட்ட வந்துட்டான். ஜேகே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். டாக்டர் கால் பண்ணி, இந்த டைம் இன்னும் ஒரு 3 minutes இருக்கும், ஜேகே எழுதுப்பாங்க, நான் ஒரு மெடிசன் அனுப்புகிறேன், ஸோ அது ஜேகே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஸோ ஜேகேவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சேரை போட்டு ஜேகே முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். இந்த டைம் மெடிசன் வருது, யான் கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அதை வாங்கி
டேபிளில் வச்சுட்டு சைலண்டாக உட்காந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் டாக்டர் சொன்ன மாதிரி ஜேகே கண்ணை முழிக்கிறான். அவன் முன்னாடி ஷியான் இருக்கான். பக்கத்தில் வி சேரில் உட்காந்துட்டு இருப்பான். ஜேகே எழுந்துக்கிறத பார்த்துட்டு அந்த சேர்லேருந்தே எழுந்துக்கிறான். ஸோ வி இப்படி எழுந்துக்கிறான் இல்லையா, ஜேகே டேர்ன் பண்ணி வியை பார்க்குறான். ஜேகேக்கு ரொம்ப ரெக்வர்லாம் ஆகல, ஒரு மாதிரி அந்த கேர்னஸ் மட்டும் இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் பொறுமையாக எழுந்து பெட் மேலே உட்காந்து கையில் இருக்க அந்த ட்ரிப்பை பிச்சு போட்ட யான், சார் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, ஸோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க சார். இல்லை வேண்டாம், ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே முதுகில் கை வைக்கிறான். அவனுக்கு முதுகில் தான் இந்த பெயின் தான் வருது, நீங்கள் குத்துனது அங்கேருந்து பெயின் மட்டும்தான் வருது. ஸோ எழுந்து நின்று அவன் கழுத்தில் நீங்கள் கிழிச்சு விட்டுருப்பீங்க இல்லையா, அங்கே கை வைக்கிறான். அவனுக்கு புல்லட் பட்டது கூட வலிக்கல, இந்த 2 இடம் மட்டும்தான் அப்படி வலிக்குது. வி ஜேகேவை பார்க்குறான், ஜேகேவோ வியை பார்க்குறான். இப்போ வி, ஜேகே இப்போ உடம்பு இப்படி இருக்கு. ஜேகேவோ கழுத்துலேருந்து கையெடுத்துட்டு எனக்கு இப்போ ஓகே பரவாயில்ல இப்படி சொல்லி ஜேகே வாயை மூடல. வி பக்குன்னு ஒன்று வைக்கிறான். பெட்லேருந்து எழுந்திருப்பான் இல்லையா, ஸோ அக்கே ஜேகே போயிட்டு பெட்லேயே விழுறான்.